அல்ல ஒரு தடவை அவருக்காக ஒரே தடவை கை தட்டுங்க பார்க்கலாம். ஆஹா சூப்பர். இப்போ ஒவ்வொரு ஆளாகவே வந்துக்கிட்டே இருந்தோம் மேடைக்கு. இப்போ 3 பேர் வரோம். அந்த ஏன் 3 பேர் வர்றீங்க? இப்போ யார் உங்களை வர சொன்னா? ஆமாம் இல்லைம்மா, தனித்தனியாக காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம். காமெடியெலாம் பண்ணீங்களா? ஆஹா அப்படி ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே. எப்போ காமெடியாக பண்ணீங்க? ஏக்கா உட்காருக்கா. உட்காரு. தாத்தா நீயும் உட்காருத்தா. நிகழ்ச்சி இருக்கு தண்ணி ஊற்றிக்குவா. சரி இருக்கட்டும். ஐயா அங்கே வர தனியாக இருப்பார். என்ன ஓட்டு போட்டு பார்த்து போங்க. யார் வகுத்துக்கத்தில் முயற்சிப்பாங்க. ஒரே டிராஃபிக்காக இருக்கும். வழி விடுங்க. குந்தனாப்பில் போங்க. தொறிச்சுன்னு யார் வகுத்தில் முயற்சிப்பாங்க. ஐயா சார் இப்போ வந்து என்னென்னமோ நிகழ்ச்சிலாம் கொடுத்தீங்க, ரைட்டு தான். ஆமாம் சார். ஆனால் ஒன்றும் இசைன்றது ஒன்றும் இல்லையே. இருக்கு சார். இருக்கு சார். என்ன இருக்குன்றாரு? நம்மளுக்கு இருக்குன்றாரு. இல்லை சார், நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்ன மாதிரி நாங்கள் பாடுறதுக்காக வந்திருக்கோம். ஆமாம் சார். நாங்கள் பாடலாம்னு இருக்கோம். சரி, எல்லாம் காலில் செருப்பு போட்டுக்குங்க. ஏன் சார்? அவங்களாம் ஓடலாம்னு இருக்காங்க. சார் வாய்ப்பு கொடுங்க சார். என்ன சார்? நல்ல பாட்டாக இருக்கட்டும். சரிங்க சார். இழுத்துறாங்க பாட்டை. நல்லது சார். சுருக்கி நச்சுன்னு கொடுக்கணும். சரிங்க சார். சரியா? ஆமாம் சார். நல்லா இருக்கு பாட்டு சார். இப்போ 2 பேரில் அப்பா டீ கொடுங்க. பின்னாடி என்ன நீ இங்கே உட்காந்துருக்கீங்க? அங்கே கெஸ்ட்டை கவனிங்க. நல்லா வந்து சேர்ந்தீங்க போங்க. சார் இப்போ 2 பேரில் நான் தான் முதல்ல. நீ முதலையா? இவர் முதல்ல, இவர் அவர் பின்னாடி 2 குரம் கட்டி போட்டுக்காரு. அப்படி சொல்லலை சார். முத பாடுறேன் அப்படி சொன்னேன் சார். பாடுங்க. எதுவும் பாதிப்புள்ள அளவுக்கு படிங்க. சரியா? உருப்படிலாம் படி, செருப்படி வாங்கிட்டு போகிறாங்க. பார்த்துங்க. ஆரம்பி பாடவா சார்? பாடு. ஏன் காரி துப்பிட்டு போகிறாப்புல? அதான் நல்லா பாடுவார் சார். பாடுவாரா? நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே. எங்க நம்மளுக்கே தெரியல சார். இந்த பிரசன்டேஷன் இந்த அப்படி கம்மாக்குள்ள இல்லை நிகழ்ச்சிங்க நினைக்கியா? மக்கள் எவ்வளவு நேரத்துலையும் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. சாரி சார், பதட்டத்தில் பாடிச்சேன். ஓ வாஜா எப்படியாப்பட்ட வாய்ப்பு பயன்படுத்த தெரிஞ்சா? இப்போ பார், எல்லாம் ரெடியா? தெரிவிக்க விடலாமா? இந்த இறக்கி விடலாமா? என்ன எல்லாம் பாட்டு படிக்க, நீ என்னத்த வசந்த பேசியிருக்க? மணி 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 2:15 நினைக்கிறேன். நெருப்புடா. ஆமாம், தண்ணி தூக்கிட்டு வந்தா ஊற்றி விடுங்க, அணைச்சி விடுங்க. உதறவா? அங்கிட்டு போய் உதறியா? அங்கே தூசியா விழுந்துற போது சார். இதெல்லாம் சொன்னா தான் சார் அவங்களும் கொஞ்சம் அப்படி பூஸ்டா இருக்காங்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? இப்போ பாருங்க, இதை எடுத்துருங்க கொஞ்சம். எடுத்துருங்க. ஆமாம், அதிகமான வாட்ஸ் பவருக்கு. சரி, இப்போ ஸ்டைலா எப்படி ஆரம்பிக்கிற பாருங்க சார். இங்க பாருங்க, கண்ண ரசங்கார கூடி மைக்க நேரம் அப்படியே இப்படியே நீ வாட்டுக்கிட்ட வச்சு கண்ணாசங்கார கூடி பாரதியா தூத்துக்குடினா அப்புறம் இவர் மருந்து குடிக்கிறதா? சும்மா விளையாட்டுக்கு உடனே குடிச்சிருவார் போலே. சார் இந்த இரவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு சார். இவன் தான் மனுஷன். ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு பாடணும். இரவுனா இரவு, பகல்னா பகல் இருக்கு சார். பாடுங்க. நேத்து ராத்திரி அம்மா. அப்போ இன்னைக்கு ராத்திரி உங்கள் அப்பாவா? நாளைக்கு ராத்திரி உங்கள் பெரியப்பா? என்ன நாங்கள் லிஸ்ட் எடுக்கிறக்கா வந்திருக்கோம்? இது என்ன அவனு தனியாக ஒரு அம்மா சிரிக்குது? பரவாயில்ல. ஏய்யா, பெண்கள் கூட்டம் அப்படி நிறைஞ்சு உட்காந்துருக்காங்க பாரு. இவங்களுக்காக நல்ல மிலோடியா கொண்டு வரேன் சார். ஆமாம் சார். ஐயா கூட்டத்தை கிளப்பி விட்டு போயிறாங்க. இல்லை சார், அடி கருப்பு நிறத்தலகி. ஆமாம், கருப்பு நிறத்துக்கு எங்கள் பெரியத்த பெருங்கிழவி. இப்படி ஐயா பாட்டு சார். இல்லை சார், கோச்சுக்கிறாங்க. இந்த பாட்டை கேளுங்க. அப்படி பெண்களுக்காகவே. ஓன் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? பெயிண்ட் அடித்து 15 வருஷம் ஆச்சு. துப்பு பிடிச்சி போயிருக்கு. ஒரு இழுப்பு இழுத்து விட்டு போறியா? நிகழ்ச்சி பண்ண வந்து பெயிண்ட் அடிக்க வந்தியா? அதானே சார், புரியுது சார். நீங்கள் வந்து பாட்டில் ஒரு ஃபயர் எதிர்பார்க்குறீங்க. நான் ஃபயர் எதிர்பார்க்குறேன், அவர் சுண்டல் எதிர்பார்க்குறாரு. அப்படி இல்லை, ஆரம்பிங்க. ஒரு எனர்ஜியா. தீ பிடிக்க முத்தம் கோட்டுட்டா. பூரா உதறு வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்குவா? முத்தம் எப்படி கொடுப்பது? எப்படி கொடுக்குறது? இப்படி முகரையில் வச்சிருந்தா எப்படி முத்தம் கொடுக்குறது? இருந்தாலும் அன்பா இருக்கும்போது, ஆசையா இருக்கும்போது முத்தம் போய் கொடுக்கணும். அது அவங்கவுங்க மனைவிட்ட கொடுக்கணும். அதே ரொம்ப முக்கியம். பாருங்க சார், இந்த விலோடியை கேளுங்க சார். இப்போ பாருங்க, தூதுவளையலை அரைச்சு. ஆமாம், இல்லாட்டி அரள் விதை கூட அரைச்சி போயிடுங்க. பாடுங்க சார். இந்த கேளுங்க. ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். ஏன் திக்குவாயா? நம்ம ஊரில் உடனுக்குடனே பண்ணாலே கேட்க மாட்டோம். ஒரு வருஷம் காத்திருந்தா சார். நான் ஐல இருந்து பாடலாம்னு இருக்கேன். நீ வாயிலிருந்தே பாடியா? படம் பேர் ஐ சார், அதுல இருந்து பாடுறேன். பாடு. நான் மெரசலாயிட்டே
நாங்கள் ஊரம் பார்சல் ஆயிடுவோம் பரவாயில்லையா? இப்படியா கோழி விழுங்கல மலைப்பா மாதிரி ஒருத்தன் டான்ஸ் ஆடிவான். கோச்சுக்காங்க இதை கேளுங்க. மஸ்காரா மஸ்காரா மைய கொடுத்துட்டு அப்படியே உட்கார்ற போ. என்ன சார் புரிஞ்சு வச்சு சார், நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கா டெம்போவா எதிர்பார்க்குறீங்க. இங்க பாருங்க, என் பேரு மீனா குமாரி. உங்க அப்பா என்ன வெங்காய வாரியா? சார் அதுதான் டீ கேட்டது பார்த்தீங்களா? எங்களால் முடியல. ஏன்னா ஒரு வந்த கெஸ்ட்டுக்கு அதாவது செய்யணும். வரப்பு எல்லாருக்கும் தூக்கமாக்கி வச்சு இங்கே உட்காந்தது எப்படி பாவம். சார் இதை கேளுங்க சார். நான் ஒரு சிந்து காவடி சிந்து. ஏய் மூளை மூக்க சிந்து. என்ன ஒரு அரை லிட்டர் சிந்திக்கிட்டா எப்படியா? கோச்சுக்காங்க சார், இது வந்து ஒரு குடும்ப விழா. ஒரு குடும்ப பாட்டு ஒன்று பாரு சார். இல்லை சார் கண்டிப்பா சார், சேர்ந்துங்க அப்போ சார். குடும்பத்தோட கேளுங்க. குடும்ப பாட்டு. கொத்து விளக்கு கொத்து விளக்கு. அப்படியே கொஞ்சம் பல்லையும் விளக்கு. என்னையா ஒரு ராகத்தை எப்படி பாடுறன்ற இப்ப நான் சொல்லி தரேன் பாரு. ஆஹா, ஒரு ராகத்தை எப்படி பாடுறது? எப்படி சார்? எப்படி பாடுறது? எப்படி சார்? அப்படியே ஓசியில் எடுத்துட்டே போனேன். அப்படியே இருக்குது சார். இந்த ராகத்தை பாடுறேன். இங்கே தான் முத பாடுறேன். சரிங்க சார். ஐயா ஏன் இவ்வளோ சந்தோஷம் போறா தெரியுமா? ஏன்? அவருக்கு புது செருப்பு கிடச்சிருச்சு கூட்டத்தில். இன்ன வரைக்கும் பார்த்தாரு. இப்போ தண்டா பளிச்சுன்னு கடை 200 செருப்புடா. போன வருஷம் 40 ரூபா செருப்பு போயிலே கிழிஞ்சு போச்சு. ஆமாம் ஐயா, இப்போ நான் இந்த ராகத்தை இந்த மேடையில் முத பாடுறேன். அருமையான ராகம். சூப்பர். சரியா? ஆரம்பிக்கவா? ஆரம்பிக்கலாம்ல? ஆரம்பிங்க சார். சார் 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 என்ன ராகம் சார்? என்ன சார் ராகம்? ஜெய மௌன ராகம். எவ்வளோ மௌனம் வரணும் பார்த்தீங்களா சார்? பாவம். இதை கேளுங்க சார். வருத்தப்படாத வாலிப சங்கத்துக்காக ஒரு காதல் பாட்டு ஒன்று வச்சிருக்கேன் சார். பாடுங்க. அங்கிட்டு ஓரமா போய் பாடுங்க. இங்க கூட்டமா இருக்காங்க. இல்ல சார், இது நல்லா இருக்கு சார். காதல் வந்தா சொல்லி அனுப்பு. வரலன்னா ஒரு தங்கச்சி அனுப்புறதா சார்? ஐயா சும்மா பேச்சுக்கு 100 ரூபா தரேன். 100 ரூபா தரேன். நன்றி சார். 100 ரூபாய்க்கு நன்றிட்டாங்க. ரொம்ப விலை மலிவா போச்சு. இப்ப இந்த பாட்டு கேக்குறீங்களே, அப்படி மென்மையா பூ போல இதயத்தை வருட மாதிரியே இருக்கு சார். இதயத்தை சொரியிற மாதிரி கூட போடுங்க. இருக்கு சார். பாடு, பாடு. மல்லிகை பூவுக்கு கல்யாணம். அப்போ ரோசா பூக்கு டைவர்ஸா? தேராது. எதே இளைஞர்களுக்காக நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன். அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அப்ப புயலுக்கு பேரு பூந்தியா? இல்ல சுனாமிக்கு பேரு சுண்டலா? என்ன சார் நீங்க? என்ன இவரை பார்த்தா கிண்டலா? இல்ல நீ என்ன மெண்டலா? சரி பாடு. நல்லா பாடுவார் சார். சட்டி சுட்டதாடா. அவ்வளவு சூடாக போட்டிருக்கா? இல்லையா, பொதுவா சூடா இருந்தா துணியை பிடிச்சி இறக்கி வைக்கலாம். சட்டி சுட்டா என்னங்க இப்படி சுட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? சார் இதை கேளுங்க. வெயில் ஓவர் ஆயிடுச்சு. கண்ணா என்றைக்குள்ள கட்டெரும்பு புகுந்திருச்சு. எதுக்கு? நசுக்கு. அதுக்கு ஒரு பட்டிமன்றமா போடுவாங்க. என்ன கிளாமர்னா அப்படியா போறது? பாடு. நல்ல பிரசன்டேஷன் சார். சொய் சொய் பபப. என்ன பேண்ட் கிழிஞ்சு வச்சா? என்னயாச்சு சார்? மியூசிக். ஓ மியூசிக்கெல்லாம் இருக்கட்டும், பாட்டை மட்டும் பாடியா? சாரி சார், விடுங்க சார், அதை விட்டுருங்க சார். இந்த நம்மளே நம்பி உட்காந்துருக்கு இந்த நண்டு திண்டானுக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கு சார். எந்திரல இருந்து போடா சார். எல்லாம் ரெடியா? இப்ப பார். எந்திரா. ஏய் உட்கார உட்கார. சாரி சார், என்ன சார் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். என்னையா சொன்னேன் நானு? எது வேணாலும் பண்ணுங்க, கூட்டத்தை கலப்பாயின்னு சொன்னேன் சார். அந்த பாட்டை திருத்துறேன். வேணா சார். அரிமா அரிமா. அங்க வர உங்க பெரியமா பெரியமா. அதுவே மன்னவர் தூத்தன் போயிட்டு இருக்கியா ஓனியா? சார் பழைய பாட்டு சார். தேக்கு மரம் உடலை தந்தது. அப்ப என்ன பாக்கு மரம் பாவாடை தந்ததா? ஏய் நீ ரொம்ப ஓவரா படிக்கிட்டு இருக்கியா? ஏதோ உருப்படியான பாட்டை படியா? நான் ஏன் பிறந்தேன்? அதெல்லாம் உங்க அப்பா அம்மாட்ட கல்யா. நாங்களே எது பிறந்தோம் எங்க 2 பேருக்குமே தெரியல. இதை திடீர்னு ஒரு ஆள் புதுசா சார் என்ன பெரிய கொடுமையா போச்சியா? சுச்சுவேஷன் பாட்டு சார். சுச்சுவேஷன். ஆமா. மழை வருது மழை வருது. அப்படி ஒண்ணு மழை வர மாதிரி தெரியல சார். பாட்டு சார். பாட்டு. மழை வருது குடை கொண்டு வா. அப்படின்னா வடையா கொண்டு வராங்க மழையில. அடுத்து வாயா. ஆரமரே ஆரமரே. அந்த கலும்பு எடுத்துட்டு வா. ஏதோ புண்ணு ரொம்ப நாள் ஆறாமலே இருக்கும்ல. அது என்ன பாட்டு சார்? மியூசிக் சார். இதெல்லாம் இந்த இடத்துக்கு தேவையா? இல்ல சார். ஒரு பாட்டு பாடுறேன் பாரு. நானே ஒரு பாட்டை பாடுறேன். இந்த மாதிரி பாட்டை நீங்க அகில இந்தியாவிலும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது இங்க பாடுற பாட்டு கிடையாது. அப்புறம் சார் அமெரிக்காவில் பாடுறது. சூப்பர். ரெடியா? சூப்பர் சூப்பர். பாடு. பாடலாம்ல? ரெடி சார்.
சார் 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 கேட்கவே இல்லை சார். அமெரிக்காவில் வர்றது இங்கே எப்படி கேட்கும்? சரி, ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அப்புறம் சட்டியை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதா? சார் புரிஞ்சு போச்சு சார், புரிஞ்சு போச்சு. பாட ஆரம்பிச்சோன்னு நின்று ஒரு அசைவும் அசைற ஒரு நிற்கும், அப்படித்தான் சார் எதிர்பார்க்குறீங்க? ஆமாம் சார். இப்போ பாருங்க, பாட்டும் நானே பாபமும் நானே. எப்படி சார்? நல்லா இருக்கா சார்? பாட்டு மட்டும் தான் நீ பாவாங்க பாரு. இதெல்லாம் தன்னுகர்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கான் இந்த பையெல்லாம், பார்த்தீங்களா? சரி, இந்த பாட்டை கேளுங்க சார், நல்ல மெலோடியா. மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம். ஏன் ஆனக்கல் வியாதியா? எல்லாம் பெரிய மேடையில் நல்லா போக வேண்டியான, எதுக்கு முள்ள முள்ள நடக்கிற? இதை கேளுங்க சார். என்ன சத்தம் இந்த நேரம்? யார் மொச்சப்பேர் குழம்பு சாப்பிட்டுருந்தீங்களா சார்? என்ன சார், எஸ்பி சார் பாட்டு சார். இது கேளுங்க. எம்பாட்டு எம்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? இந்த முகரக்கட்டே பார்க்க விட நினைச்சேன், ஆனால் நம்ம நினைத்த பார்த்தீங்களாங்க, எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணியே வருதுங்க. சார் நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து திட்டிக்கிட்டே இருக்கீங்க. சரி, நான் கேள்வி மட்டும் கேட்குறேன் சார். கேளுங்க, கேள்வி கூட கேளுங்க. சார், இந்த பஸ்ஸு கண்டக்டரும் பஸ்ஸு டிரைவருக்கு என்ன ஒரு வித்தியாசம் சார்? அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுக்காக டிக்கெட் கொடுத்துட்டு போனால் ஒரு கண்டக்டர், பட்டார்னு ஒரு மரத்தில் மோதி எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தாருன்னு வச்சுக்க, அவர் தான் டிரைவர். பட் அது ரிட்டன் டிக்கெட் வர முடியாது. ஏன் சார்? அவ்வளோதான், முடிச்சு வெட்டரை மூடிட்டு போக வேண்டியதான் சார். சூப்பர் சார். சார், இது நம்மள நல்ல ஒரு குட் கிராமம். இப்போ டவுனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அங்கே போய் மாப்பிள்ளையோட அப்பா யார், பொண்ணோட அப்பா யார், இது ஈஸியாக எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ கல்யாண மண்டபத்துக்குள்ள போனோன்னா யார்ட்டுமே கேட்காம நீங்களா தூரத்துலேருந்து பார்க்கலாம். எப்படி சார்? யார் பொண்ணோட அப்பா, யார் மாப்பிளோட அப்பா. எப்படி சார்? தோலில் துண்டு போட்டுருந்தாருன்னா அவர் மாப்பிளோட அப்பா, ஓரம் உட்காந்து தலையை துண்டை போட்டு உட்காந்தான்னு வச்சுங்க, அவர் பொண்ணோட அப்பா. எவ்வளோ வேகம் சார்? இப்போ சார், இன்னொரு கேள்வி சார். இப்போ வந்து பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படி சார் இருந்தது? பெண்களுக்கு ஆண்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எப்படின்னு பார்க்குறது? எப்படி? பெண்களுக்கு வந்து தாலி தொங்கும், ஆம்பளைக்கு தலையே தொங்கும். இப்படி ஆயிடுச்சா, என்ன இல்லாமல் என்னையா செய்ய போகிறோம், நம்மளும் அவரோட போயிக்கலாம். சார், இது எனக்கு ஒரு பர்சனல் மேட்ரு. இப்போ சொரிஞ்சா பொறி பொறியாக வருது, என்ன சார்? சரி, நல்லா அழுத்தி சொரிங்க, சுண்டல் சிப்ஸ் எல்லாம் வரும். இல்லாட்டி அந்த இடத்துல மசாலா போட்டுக்குங்க, ஏன்னா மசாலா பொரியாக வரட்டும். என்னங்க இது ஒரு பேச்சாங்க, டயத்து குளிங்க. சார், இன்னொரு கேள்வி சார். பைல்ஸுக்கு என்ன வித்தியாசம்? அது அவ்வளோ ஆழமாக போனா சரி, இங்கிலீஷ் கொஸ்டின். அதனால நம்ம அடுத்த நிகழ்ச்சி போயிடுவோம். ரொம்ப ஒரு பாட்டு, ஆமாம் சார், போட்டு அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ அதை லைவாக பார்த்தா எப்படி இருக்கும்? வர்றான் பூச்சாண்டினா அப்படி ஒரு சிறப்பு. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் மேடையில் இன்னும் பூச்சாண்டியாக தான் இருக்காரு. ஆமாம் ஆமாம் சார், வர சொல்லிடலாமா? வர சொல்லுங்க சார். ஏன்னா குழந்தையெல்லாம் நம்ம நிறைய ரசிச்சிட்டோம், அவங்களுக்காக ஒரு வினோதமான பாடல். ரொம்ப ரேர் மேடையில் இந்த பாடலை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியாப்பட்ட நிகழ்ச்சி வழங்குவதற்காக மதுரை மருது அவர்கள் இந்த மேடையில் ஒரு அற்புதமான நடனத்தை வழங்க வர்றார். வர சொல்ல. சரி, நீ பாட்டு போடுங்கண்ணே. பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே வராம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே ரயிலு வண்டியிலே மெயிலு வண்டியிலே பறந்து வராண்டா பாஞ்சு வராண்டா காட்டு வழியிலே எதிர்மேட்டு வழியிலே மூட்ட வராண்டா கொடி நாட்ட வராண்டா வராம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி
அப்படியே உட்காருங்க. நிறைவா ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நம்ம ஊர் பிள்ளைகளை வச்சுதான் ஒரு அருமையான ஒரு கேம் ஷோ. பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மயிலு வண்டியிலே வராம் வராம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மயிலு வண்டியிலே ரயிலு வண்டியிலே மயிலு வண்டியிலே பறந்து வராண்டா பாஞ்சு வராண்டா காட்டு வழியிலே எதிர்மேட்டு வழியிலே தீ மூட்ட வராண்டா கொடி நாட்ட வராண்டா வராம் வராம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மயிலு வண்டியிலே வராம் வராம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மயிலு வண்டியிலே நன்றி நன்றி நன்றி. பூச்சாண்டிக்கு ஒரு நன்றி. ஆஹா, இது வரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சி. இப்போ வந்து நம்ம குழந்தைகளோட நிகழ்ச்சி. நம்ம ஊர் பிள்ளையில மேடையில் ஒரு குழந்தை பரிசு வாங்க போகுது. அது யாருன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நிற்கிறோங்க, அப்படி உட்காந்து. ஆமாம், உட்காந்துருக்கோங்க, அப்படி எந்திரிச்சிருங்க. சாஞ்சிருக்குங்க, அப்படி படுத்துருங்க. நிற்கிறீங்களா? ரைட். பார்த்தீங்களா, 2:30 மணி கூட அப்படியே கலகலன்னு இருக்கீங்க. ஆமாம், எல்லாம் மஞ்சள் இன்னைக்கே பூசிவிட்டியா, அப்புறம் நாளைக்கு என்ன செய்வ? சரி, பரவாயில்ல. யாருக்கு அந்த பரிசு கிடைக்க போகுதுன்றதை நம்ம உடனே இப்போ பார்க்க போகிறோம். தம்பி, முட்டை முட்டை இங்கிட்டு இருக்குண்டா. என்ன இங்கிட்டு கூப்பிட்றோம், அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கான். என்ன கேம் அது? என்ன செய்ய போகிறீங்க? யாருக்கு அந்த பரிசு? பாட்டு போட்டோன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அளவு டக்குன்னு சாப்பிடணும். நீங்கள் டக்குன்னு அப்படி சாப்பிடணும். பாட்டு நின்று நீங்கள் நின்றணும். அந்த நேரம் சொரியிறது, கொண்டாய் விடுறது எல்லாம் பாட்டு போடணும். டான்ஸு ஸ்டாப் பண்ணணும். மக்கள் திரும்பி அசையக்கூடாது, மூச்சு விடக்கூடாது. சரியாப்பா? போற ஓ மொழியே சரியில்லை. நீ நான் சொன்ன புரிஞ்சிட்டியா? பாட்டு போட்டோன்னே டான்ஸ் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும், நிற்கணும். அசையவே கூடாது. சரியா? சின்ன அசை கூட இருக்கக்கூடாது. டேய் தம்பி, பின்னாடி இருக்கு, சட்டை ஒன்று கூடாரா? டேய் நீ இறங்கு இறங்கு அந்த இறங்கு, பின்னாடி பின்னாடி இறங்கிட்டு வர, இறங்கி வா. இவ்வளோ இடம் கிடைக்கல, இறங்கி வா, இறங்கி இறங்கிடு. பின்னாடி இறங்கிறேன் தம்பி, இறங்கிருங்க. அத்தனை வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு. டேய் சவுண்ட் இல்லாமல் உட்கார் உட்கார் உட்கார். நீ உட்கார். ஒன்று வேணா நேரம் சரியாக போச்சு, இடம் சரியாக போச்சு. இருங்க, அடுத்த வருஷம் இருக்கேன். உங்கள் அப்பாட்ட சொல்லி இன்னும் குழந்தையெல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்கள். நிறையா தேவைப்படும். பாட்டு போட்டுனா டான்ஸ் பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணுறேன்னு அப்படி யார் இந்த கூட்டத்தில் அசையாமல் அவங்களுக்கு தான் பரிசு. என்னப்பா என்ன ஒரு சோப் டப்பா. நீ வாட்டு குளிக்க போற. அதுக்கு முன்னாடி உங்களை நீங்க அறிமுகப்படுத்தி. என்னப்பா? சந்தோஷ் பாண்டி. சந்தோஷ் பாண்டியா கொஞ்சம் சந்தோஷமா சொல்லு. சந்தோஷ் பாண்டி, சந்தோஷ் பாண்டியா சந்தோஷமா சொல்லு. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற. என்ன கரிச்சு பத்திக்கிட்டு படிச்சிடுற நீ? 8th படிச்சு என்ன செய்ய போற? லோயஸ்வரன். என்னப்பா? லோயஸ்வரன். ரொம்ப லோயஸா இருக்கடா. கொஞ்சம் கையேசாவா அங்க விடு. எங்க சோரிஞ்சுக்கிட்டு கையெடு இருப்பா. அவனுக்கு கொடுங்க. சிவா கோகுலேஷ்.
ஏய் என்னடா எதை உளறிக்கிட்டு இருக்க? என்ன பேர் என்ன? சிவா கோகுலேஷ். சிவ கோகுலேஷ். ஆஹா, கோகுலகிருஷ்ணனோட பேரை வச்சிருக்காரு. சரி, ரொம்ப நன்றி. அங்கே வாங்க. போதும், அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் என்ன ரேஷன் கார்டெலாம் கேட்பீங்க வெளியில்? அங்கிட்டு திரும்பி முகர கட்டிக்கிட்டு காமியே, அப்போ தானே எல்லாருக்கும் தெரியும் நம்ம மூஞ்சி. அப்பா முட்டை என்னப்பா? ஹரிசா? என்னடா ஹரிசு? அங்கே விடுங்க. சஸ்மிதா. என்னப்பா? என்ன சிரி பேசுமா? ஏதாவது ஒன்று செய்யுமா? என்ன எச்சத்தி போட்டுக்கிட்டு இருக்க? போங்கடா ஜனியம் பிடிச்சிங்களா அப்படின்றியா? பேர் இன்னும் இந்த பிள்ளை சொல்லவே இல்லைப்பா. சொல். சஸ்மிதா. சஸ்மிதாவா? நீ என்ன சுஸ்மிதாவா இல்லை கிஸ்மிதாவா? சரி. கெமிஸ்ட்ரி. என்னப்பா? கெமிஸ்ட்ரியா? நீ என்ன பிசிக்ஸா? பூரா பரிச்சையாக வந்திருக்கீங்களே. போகிறோம் சிரிப்பலாமே கொஞ்சம். இந்த பாப்பா சொல்லவே இல்லைப்பா. என்னது மகிஸ்ட்ரியா? சரி பொறுமையாக எனக்கு லெட்டர் போட்டு விடு. நாளைக்கு உன் பேரை கவிஸ்ட்ரி. அழகான பேர். என்னப்பா? உரி அடிக்க போறியா? பூரியா? உன் பேர் என்ன இட்லியா? சண்டை விடாம ஒன்று கொண்டு. தனஸ்ரீ, பூரிஸ்ரீ, கரிஸ்ரீ, கிறிஸ்டி. ரைட், போங்க உங்கள் பேரு நீங்கள் போதும். இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். ரெடியா?